மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல பிப்ரவரி மாதம் பிறக்கும் பொழுதே 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன்லாம் இருக்கிறார். ஆனா பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, புதன், சுக்கிரன், மா பிப்ரவரி 2வது வாரம் சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய் எல்லாமே 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 9க்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ கடந்த ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சில சில ஒரு தயக்கங்கள், வாழ்க்கையில சில இடைஞ்சல்கள், சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வர மாதிரி இருந்திருந்தா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக இன்னும் கொஞ்சம் ஸ்மூதா, இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டா இதுவரை உங்களை உபாதைகள், கொஞ்சம் உடம்பு உபாதைகள், மன ஸ்ட்ரெஸ், மென்டலாக கொஞ்சம் நாட் ஆல்ரைட்டுங்கிற மாதிரி சில விஷயங்கள், கொஞ்சம் ட்ராவலிங்கில் ஆகி டயர்ட் ஆகுறது. ஸோ அது மாதிரி 8ஆம் வீட்டு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருந்து தொழில் வேலையில பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தையும் ஃபோக்கஸையும் கொடுத்துட்டு இருக்கிறார் சனி. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இதில் ஒரே விஷயம் என்னன்னா, தகப்பனார் விஷயங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள், தாயாருக்கும் சில உடல் உபாதைகள் வரலாம். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் உண்டுங்க.